இந்த வஸ்திரம் என்பது அதற்கு ஒரு முக்கியம் உண்டு. ஏன்னா இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் கூட இந்த ஒவ்வொருடைய துறையில் கூட வெளியில் மனிதன் அணிந்து கொள்கின்ற வஸ்திரத்திற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அப்படின்னா ஒரு போலீஸ்காரர் அவருடைய அதிகாரம் பல நேரத்தில் எங்கே இருக்குங்க? அவருடைய யூனிஃபார்மில் தான் இருக்கு, அவருடைய வஸ்திரத்தில் தான் இருக்குது. அவர் யூனிஃபார்ம் போட்டிருந்தாருன்னா அவர் போலீஸ்காரர் என்று சுலபமாக அறிந்து கொள்கின்றோம். இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே போகும்பொழுது இந்த டாக்டர் அவர் பக்கத்தில் நடக்கும் பொழுது இந்த டாக்டர் என்ன போட்டிருக்கிறாருங்க? இந்த கோட்டு போட்டிருக்கிறார். அந்த வெள்ளை கோட்டும் அந்த ஸ்டெத்தஸ்கோப்பும் அவர் கழுத்தில் தொங்கும் பொழுது அவர் தான் டாக்டர் என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். இப்படி சமுதாயத்தில் நாம் போடுகின்ற வஸ்திரத்தை வைத்து அவர்கள் யார் என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். இப்போ நீங்கள் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான அந்த ஃபேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பலர் அந்த இந்தியாவுடைய டிஷர்ட்டை போட்டிருப்பாங்க, அந்த விளையாடக்கூடிய டீமுடைய டிஷர்ட்டை போட்டிருப்பாங்க. அவங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அது என்னத்தை குறிப்பிடுகிறதுன்னா, நாங்கள் இந்தியாவிற்கு சேர்ந்தவர்கள், இந்தியாவை சப்போர்ட் பண்ணுகின்றோம் என்பதற்கு அடையாளமாக அந்த வஸ்திரத்தை அவர் போட்டிருக்கின்றார். இதே தான் ஆண்டவரும் ஏற்படுத்தினார் ஞானஸ்தானத்தின் மூலமாக. நாம் இந்த முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்து நம்மளுடைய வஸ்திரமாக மாறி நாம் எல்லாருக்கும் சொல்கிறோம், இன்றையிலிருந்து நான் டீம் ஜீசஸ், இன்றையிலிருந்து இயேசுவின் சீஷனாக மாறி என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் யாவரும் அறிந்து கொள்ளணும், நான் இயேசுவை பின்பற்றுகின்ற ஒரு சீஷனாக இருக்கின்றேன். என்னுடைய வஸ்திரத்தை கொண்டு மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது நான் கிறிஸ்துவுக்கு உடையவனாக இருக்கின்றேன். ஆமென் சொல்லலாமா? ஆகையால் தான் இந்த ஞானஸ்தானம் என்பது இந்த அடையாளம், பல நமக்கு அறிந்து கொள்ளும்படியாக இந்த அடையாளத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்தில் ஒன்றாக மாறுகின்றோம். அவருடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார்.